ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். இந்த பழமொழி அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பழமொழி. இந்த பழமொழிக்கேற்ப இந்த தையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிறப்பு தினங்கள் வரும். தையில் முதல் நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். தை 1 பொங்கல் பண்டிகை, தை 2 மாட்டு பொங்கல், தை 3 காணும் பொங்கல். இந்த மாதிரி தையில் பொங்கல் விழா தமிழர்களுடைய திருநாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தையில் வரக்கூடிய பூசமும் ஒரு சிறப்பான நட்சத்திரம்தான். தையில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும். தைல பௌர்ணமி, தை அமாவாசை, தை வெள்ளி, தை செவ்வாய், இந்த மாதிரி தையில் வரக்கூடிய எல்லா திதிகளுமே ரொம்ப சிறப்பான திதிகளாகவே கருதப்படுது. அதில் தைப்பூசமானது தற்போது வர இருக்கு. கரெக்டாக பிப்ரவரி 1க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைப்பூசமானது வருகிறது. பிப்ரவரி 1க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசமும் தை பௌர்ணமியும் வருது. அந்த இரு தினங்களும் வரக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பான நாட்களாக கருதப்படுது. அதாவது அந்த இரு திதிகளும் ஒரே நாளில் வர்றதுனால இந்த பிப்ரவரி 1 ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி தைப்பூசங்கிறது ஒரு சாதாரண பூசம் கிடையாது. முருகன் கோவிலில் பயங்கரமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த தைப்பூசத்தில் 6 ரூபாயை வைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை அதிரடியாக பார்க்கலாம், வாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மனதிலும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான். கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை. கடன் இருக்கும்போது தலை குனிந்து தான் நடப்போம். யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கலை, ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடப்போம். அதுக்கு தைரியம் நம்மளிடத்துல இருக்கும். முதல்ல இரவு நிம்மதியான தூக்கத்தை கடன் இல்லைனாவே நம்ம பெற்றிடலாம். இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கிறதுல, அதனால் இந்த நாளை தவற விடக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க. காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இது தைப்பூச முருக பரிகாரம். முருகன் என்றாலே 6 முகம், 6 நட்சத்திரங்களை கொண்ட கோலம், 6 விளக்கு, அறுபடை வீடு, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதில் பொதுப்படையாக இருப்பது 6. 6 ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம். புது துணியாக இருக்க வேண்டும், காட்டன் துணியாக இருக்க வேண்டும். அதை சதுர வடிவில் எடுத்துக்கோங்க. புது ஜாக்கெட் பிட்டில் நீங்கள் வீட்டில் இருந்து அதை கூட கரெக்டாக வெட்டி சதுர வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். ஜாக்கெட் பிட் காட்டனில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட இருந்தால் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும். அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நனைத்து காய வைத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். ஸோ தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமானுக்கு முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் முன்பு ஒரு முருகர் படம், முருகர் சிலை, வேல் எது இருந்தாலும் சரிதான். அந்த இடத்துல அமர்ந்து 6 1 ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க. கண்களை மூடி, முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க, தவறு கிடையாது.
அந்த 1 ரூபாயை அந்த துணியில் வைத்து முடிந்து உங்கள் கையிலேயே வைத்து கொள்ளுங்க. முருகனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்ச நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜையில் வைத்து விடுங்க. நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டுதல் பலித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா, அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா. ஸோ இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து 6 ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு விட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும். அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார். இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் வைத்த அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த தினம் நீங்கள் கோவிலில் இருந்து இந்த முடிச்சை போட்டாலும் நீங்கள் பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜையில் வைக்கிறது தவறு கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இந்த எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப உகந்த பரிகாரம். அதனால தான் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பலிக்கும். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சீர்திருத்த சிந்தனை அதிகமுள்ள நீங்கள் மந்திரியாக இருந்தாலும் மனதில் பட்டதை பளிச்சென பேசுவீங்க. தைப்பூசம் பிறக்கும் போது சூரியனும் புதனும் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கோ. வெளிநாடு செல்ல வீசாவானது கிடைக்கும். சமூகத்தில் மதிக்க தகுந்த அளவுக்கு கௌரவ பதவியில் அமருவீங்க. எங்கு சென்றாலும் முதல் மரியாதை கெட்டோ. சொந்த பந்தங்கள் மத்தியில் செல்வாக்கு உயரோ. அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியோ. நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று பணியில் அழைப்புகள் கூட உங்களுக்கு வரும். இந்த தைப்பூசம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டில் பிறப்பதால் அலைச்சலோடு ஆதாயம் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக செல்ல வேண்டுமென நினைத்திருந்த கோயில்களுக்கு குடும்பத்தினரோடு சென்று வருவீங்க. வீட்டை விரிவுபடுத்தி காட்டுவது அதெல்லாம் உங்களுக்கு அமையும். தைப்பூசம் தொடக்கம் குரு 10ல் தொடர்வதால் வேலை சுமையால் அசதி சோர்வு நீங்கும். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது வரும். விலை உயர்ந்த நகை பணத்தை இழக்க நேரிடலாம். வங்கி காசோலையில் முன்னேற கையொப்பமிட்டு வைக்காதீங்க. அப்புறம் இந்த தைப்பூசம் முடியும் வரைக்கும் குரு பகவான் லாப வீட்டில் அமர்றதுனால போராட்டங்கள் குறையும். தடைகள் எல்லாம் நீங்கும். விஐபிகள் நண்பர்களாக மாறுவாங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும். புது வீடு கட்டி குடி புகுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களை நம்பி பெரிய பதவிகள் பொறுப்புகள் தருவாங்க. அதை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த தைப்பூசம் முழுவதுமாக சனி உங்கள் ராசிக்கு 8ல் அமர்ந்து அஷ்டமத்து சனியாக தொடர்வதால் சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டியது வரும். ஆழ்ந்த உறக்கமில்லாமல் தவிப்பீங்க. மற்றவர்கள் ஏதேனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆலோசனை கூறினாலோ அல்லது உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினாலோ நீங்கள் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது இந்த டைம் நல்லது. இந்த பௌர்ணமி பூச நேரத்தில் ராகு பகவான் 9வது வீட்டில் தொடர்வதால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். வரவேண்டிய பணம் சேரும். தந்தை வழி உறவினர்களால் அலைச்சல் செலவுகள் அதிகமாகும். நேர்மறை எண்ணங்களை உள்வளர்த்து கொள்ளணும். அப்புறம் கேது 3வது வீட்டில் நீடிப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும். மனபலங்கிறது அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். வெளிநாடு செல்ல வீசாவானது கிடைக்கும். கடந்த கால சுகமான அனுபவங்கள்லாம் மனதில் நிலவிடும். கௌரவ பதவிகள் வரும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் ரத்தினங்கள் வாங்குவீங்க. பாதி பணம் தந்து முடிக்க முடியாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்கிற அளவுக்கு இந்த பூசத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதனால் அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாமே முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.